பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஆலோசனை நேரத்தில் மற்றொரு ஆலோசனையின் மூலமாக உங்களை சந்திக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். இந்த நாளின் ஆலோசனை பகுதியை பார்க்கலாம். ஒரு யானை ஒன்று நதியில் அழகாக குளித்துவிட்டு மிகவும் சுத்தமாக ரோடு வழியாக நடந்து ஒரு பிரிட்ஜை கடக்க வேண்டியிருந்தது. அந்த பிரிட்ஜின் மறுமுனையில் ஒரு பன்றி மிகவும் சேறு நிறைந்ததாக அழுக்காக வந்து கொண்டிருந்தது. ஆகவே இந்த யானை நினைத்தது, இந்த பன்றி போன பிறகு நான் இந்த பிரிட்ஜை கடந்து அந்த பக்கம் போய்விடலாம் என்று. ஆகவே அது ஒதுங்கி நின்றது. இந்த பன்றி மிகவும் சந்தோஷமாக அந்த பிரிட்ஜை கடந்துவிட்டு தன்னுடைய நண்பர்களிடம் சொன்னது, இந்த பெரிய யானை என்னை பார்த்து பயந்து விட்டது, நான் எவ்வளவு பெரிய ஆள் அல்லவா என்பதாக. இதை கேட்டுக்கொண்டிருந்த யானையின் நண்பன் யானையிடம் போய் என்ன காரியம் நடந்தது என்பதாக விசாரித்தான். அப்பொழுது அந்த யானை சொன்னது, நான் ஒரு காலில் மிதித்தால் அந்த பன்றி சுக்கு நூறாக இறந்துவிடும், ஆனால் என்னுடைய கால் அழுக்காகிவிடும். ஆகவே நான் அதை ஒன்றும் செய்யாமல் ஒதுங்கி நின்றேன் என்று காரியத்தை சொன்னது. ஆம் அருமையானவர்களே, நாமும் கூட சில நேரங்களில் தீமையை பார்த்து ஒதுங்கி நிற்க வேண்டும், பாவத்தை பார்த்து ஒதுங்கி நிற்க வேண்டும். இல்லையேல் நாம் முழுவதுமாக அழுக்காகி விடுவோம். நம்முடைய எதிர்காலத்தையும் நம்முடைய வாழ்நாள் முழுவதையும் பாவத்திற்குள்ளாக பரிசுத்தம் இல்லாமல் வாழ நேரிடும். ஆகவே நாம் சில நேரங்களில் ஒதுங்கி நின்று அந்த பாவங்கள் கடந்த பின்பாக நாம் நடக்க ஆரம்பித்தோம் என்றால் நிச்சயமாக வழி விலகாமல் நாம் லெக்கை நோக்கி ஓடுவதற்கு மிகவும் உறுதுணையான ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். நம்முடைய வேத புத்தகத்தில் சங்கீதம் 34 அதிகாரம் 14வது வசனத்தில் தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று ஒரு அழகான வசனத்தை பார்க்கிறோம். தீமையை விட்டு விலகுவோம், நன்மை செய்வோம், சமாதானத்தை தேடி பெற்றுக்கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு ஆலோசனையோடு உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். தேவன் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.